Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல்ங்க. இப்போ நம்ம பார்க்க போறது மட்டன் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ மட்டன் வந்து உங்களுக்கு 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க நான். நல்ல ஹார்டான பீஸ் இந்த மாதிரி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும்ங்க நம்ம. அப்புறம் ஒரு 50 கிராம் வந்து பீன்ஸ் 50 கிராம் கேரட் 50 கிராம் ஒரு 25 கிராம் கோஸ் வந்து இந்த மாதிரி திருவிக்கணுங்க நம்ம திருவினா நல்ல மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கணுங்க இது ஒரு 25 கிராம் பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து பொடி பண்ணி எப்பயுமே வச்சிருப்போம் இல்லைங்களா அதுல இருந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவு வந்து நமக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் காமிச்சோம் இல்லைங்களா இப்போ வந்து அது எப்படி செய்யறதுக்கு இதுக்கு வந்து கோட்டிங்காக வேணும் அப்படின்றதுக்கு நமக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் நம்ம கடையில் இருந்ததுன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரெட் எல்லாம் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு மிக்சியில் வந்து நம்ம தூள் பண்ணோம்னா இந்த மாதிரி வருங்க நமக்கு பிரெட் கிரம்ஸ் வரும் நமக்கு சப்போஸ் பிரெட் நிறைய இருக்கும் ஒரு வாட்டி அதை பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸ்க்கு அப்புறம் இதை கட்லெட் வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படுங்க இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இப்போ வந்து மீதி எல்லா காயும் வந்து நம்ம எண்ணெயில் அப்படியே வறுத்துக்கலாங்க வணக்கிக்கலாம் இதை மட்டும் நம்ம உருளைக்கிழங்கு வந்து நமக்கு எல்லா காயும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணுன்றதுக்காக இதை வந்து நம்ம வேக வச்சுக்கணுங்க நம்ம இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் நமக்கு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் இப்போ வந்து நான் ரைஸ் குக்கரில் வந்து இதை எப்படி வேக வைக்கலான்றதை காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்குலாம் எப்படி மட்டன் உருளைக்கிழங்குலாம் எப்படி வேக வைக்கலான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எல்லாருமே வந்து இதை டைரெக்டாக வேக வைப்பாங்க நான் அந்த மாதிரி செய்யறதில்ல ஏன் இப்படி பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைரெக்டாக போட்டோன்னா இந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்து நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கணும் கஷ்டமாக இருக்குங்க அதனால் நான் வந்து இந்த தட்டியும் போட்டுருவேன் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவேங்க ஊற்றிட்டு போட்டுருங்க இப்போ இதுக்கு வந்து தண்ணி வச்சு மூடிடலாங்க இப்போ இந்த பாத்திரம் வச்சுட்டு மட்டனுக்கு வந்து நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாங்க ஏன்னா அந்த ஆவிலேயே இந்த மட்டன் வந்து வெந்துடும் உருளைக்கிழங்கு கீழே வச்சுட்டேன் இப்போ தட்டு வச்சு மூடி இருக்கேங்க இதில் வந்து ஒரு பொட்டு கூட தண்ணியே நான் ஊற்றலைங்க தண்ணியே வேண்டாங்க ஏன்னா இந்த ஆவிலேயே இது வெந்துடும் அப்போ தான் நம்ம கட்லெட் செய்யும் போது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா தூளாக நல்லா தேங்காய் துருவல் மாதிரி நல்லா வருங்க இது அதனால் நம்ம இப்படியே வச்சிடலாங்க வச்சு இதுக்கு ஒரு தட்டை வச்சு மூடிட்டுங்க மூடிட்டு இதையும் மூடிடலாம் அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கில் இருக்குது வார்மில் இருக்குங்க இப்போ நம்ம அதை குக்கில் ஆன் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க முடிஞ்சது இது அதுக்கப்புறம் வெந்து முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இது வார்மில் வந்துடுங்க வார்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா மட்டனும் வெந்திருக்குங்க உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இந்த காய்கறியெல்லாம் எப்படி வந்து இது வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் எப்படி வணக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ இந்த காயெல்லாம் வணக்கிறதுக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போனால் போதும் வெங்காயம் போட்டுருவோம் பீன்ஸ் போட்டுடலாம் கேரட் பச்சை பட்டாணி போட்டுருவாங்க கோஸ் கொஞ்சம் போட்டுருவோம் கோஸ் கொஞ்சம் எடுக்கலாம் எடுத்துட்டு வா நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்கிறதுனால நான் உருளைக்கிழங்குலாம் எப்படி வேக வைக்கலான்றதை காமிச்சேங்க மட்டன்லாம் எப்படி வேக வைக்கணுன்ட்டு நீங்கள் வந்து குக்கர்லேயே கூட வேக வைக்கலாங்க குக்கரில் வேக வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க மட்டனுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி குழக்குழான்னு ஆகி அதுலேயும் நிறைய தண்ணி ஊற்று ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாலாம் எதுவும் போடலை அதனால நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாங்க அப்புறம் கரம் மசால் பொடி பாருங்கள் இது ஒரு 2 அளவுக்கு போட்டுக்கலாங்க குட்டி ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க இது வந்து ரொம்ப தண்ணி ஊத்துவோ எதுவும் பண்ண வேண்டியது இல்ல
ஏன்னா இது வந்து சும்மா நம்ம வந்து வணக்கணும்னா போதுங்க. இதுலேயே நல்லா வெந்துடும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனதுனால இதுலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். அதை இல்லைன்னா நமக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தோசைக்கல்லில் பொரிச்சிக்கலாங்க. அதனால் இந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வெந்த உடனே அதை நல்லா மசிச்சு இதில் போடணும். பாருங்கள் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ மட்டன் பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேயும் பாருங்கள் தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால தான் நான் உங்களை வந்து தண்ணி ஊற்ற வேண்டான்னு. நீங்கள் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா மறுபடியும் இன்னும் கொலன்னு ஒரு மாதிரி வெந்துருங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றாததுனால இப்போ நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து நம்ம துருவறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த மட்டன் வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போ அதை என்ன பண்ணுவோம், தண்ணி இல்லாமல் எடுத்து, தண்ணி இருக்கக்கூடாதுங்க, இல்லாமல் நம்ம எடுத்து என்ன பண்ணணும், இல்லைன்னா இந்த வடிகட்டுறது இருக்குது இல்லைங்களா நம்மக்கிட்ட, அதில் வந்து வடிகட்டிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுடுறேன். நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தோம்னா தான் இந்த மாதிரி வந்து நல்லா ஹார்டாக வந்து நல்லாயிருக்குங்க. இல்லை நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து திருவும் போது, மிக்சியில் போட்டு திருவும் போது பீஸாக நல்லா தனித்தனியாக உதிரியாக வராதுங்க. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க வேக வைக்கும் போது. நான் இது ஒன்று நான் இது வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போடணும், நான் மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு வந்து போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ இது கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு துருவிக்கலாங்க. நம்ம இப்போ துருவினிங்கன்னா நல்லா பூ மாதிரி வருங்க, நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்காததுனால. பாருங்கள் மிக்சியில் போட்டு நான் துருவிட்டேன். தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாத போட்டதுனால நல்லா அந்த தேங்காய் துருவல்லாம் எப்படி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா. அதனால் நீங்களும் வேக வைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் வேக வைங்க, உப்பு கொஞ்சம் போட்டு வேக வைங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோங்க, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நம்ம தோல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கோங்க. இப்போ அதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம மசிச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. ஏன் இந்த உருளைக்கிழங்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் செய்யறதுக்கு இந்த காய் இந்த மட்டன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோட்டிங் நல்லா வருங்க உங்களுக்கு. அதுக்காக இதை போடுறது, உருளைக்கிழங்கு போடுறதுனால. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த காயெல்லாம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே இதெல்லாம் போடலாங்க. இப்போ இது எப்படி போடலான்றது பார்ப்போம். இதுலேயே நம்ம மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுனால நம்ம வந்து சும்மா லேசாக வணக்கினீங்கன்னா போதும். இந்த காயெல்லாம் லேசாக ஒன்றும் பாதியமாக வெந்துருச்சு, தண்ணி ஊற்றாமல் நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணதுனால தான் இப்போ வந்து நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்ல எண்ணெயில் வந்து நல்லா பிரண்டு நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த மட்டனையும் அதில் போட்டுடலாங்க. ஃபைனலாக இந்த நம்ம கொத்தமல்லி தலையும் அதில் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மசித்த மாதிரி நம்ம வந்து இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து இறுக்கி பிணைய வேண்டிய வேலை இல்லை. அதனால் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இதிலே காரம் உப்பு எல்லாமே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து இப்படி உருட்டி பார்த்தோம்னா நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வருங்க. பார்த்துக்கிட்டிங்களா, அவ்வளோதான். இப்போ இதை தட்டிட்டு நம்ம வந்து கட்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வணக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி உருட்டி பண்ணும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த கை நல்லா கழுவியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த 2 கையில் வச்சு இப்படி அழுத்திக்கலாங்க. இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால நம்ம எண்ணெயிலே பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லை பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லையே போட்டு கொடுக்கலாங்க, நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு பசங்க நம்ம நிறைய இது சாப்பிட போகிறதில்ல, எப்போயோ ஒரு நாள் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் வயசானவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த முட்டை வந்து வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான். மஞ்சக்கருவெலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா அடிச்சுக்குங்க. அப்படி ஏன் இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அடிக்கும் போது என்ன ஆகுங்க, கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி அடிக்கிறதுனால இப்போ அந்த நூல் மாதிரி வராமல் நல்லா ஒரு மாதிரி நீத்த மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான் அடிக்கணும்னு சொன்னேன் நான். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கட்லெட் வந்து உருட்டி வச்சு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம முட்டையில் போட்டு முக்கி எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவரில் இப்படி போடணும். மறுபடியும் முட்டையிலே பண்ணணுங்க. பண்ணிவிட்டு
இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி தட்டிக்கணும். தட்டிட்டு இப்படி பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர மாதிரி இருக்கணும். இந்த இடம் நம்ம அதை சொன்ன மாதிரி இந்த முட்டையில் நனைச்சிருங்க, வெள்ளைக்கருவில் நனைச்சிருங்க. நனைச்சிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி நனைச்சிருங்க. மறுபடியும் முட்டையிலே போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து இதில் நல்லா ஒட்டும். அதுக்காக நான் சொல்கிறேங்க. உடையிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு அப்படியே அமுக்குங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியும் உருட்டி போட்டுலாங்க. நல்லாயிருக்கும் கட்லெட்டு. இப்போ அதை வந்து முட்டையில் நனைச்சிருங்க. கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு மறுபடியும் முட்டையிலே நனைச்சிடணும். பிரெட் க்ரம்ஸில் நனைச்சிடணும். இப்படி போட்டுட்டோம்னா நம்ம போட்ட உள்ள அந்த மட்டன் அந்த இதெல்லாம் வெளியில் வராதுங்க, நல்லாயிருக்கும். இந்த ஏன் பிரெட் க்ரம்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா வருங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், பொரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரம் வந்து எடுத்துக்கணுங்க. இதில் 1 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போது இது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம இதில் போடலாம். நம்ம இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இப்போ நம்ம வீட்டில் வந்து செஞ்சோம்னா நிறையவும் சாப்பிட்லாம். இது வந்து கருக விடாமல் பார்த்து எடுத்துக்கணுங்க. இப்போ எண்ணெயில் போட்டோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு பொரிஞ்சிடும். தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உருட்டிலாம் போட முடியாது, நீளமாக போட முடியாது, தட்டையாக தான் போட முடியும். நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நிறைய கூட்டம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வீட்டில், அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணும், லேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி போடும் போது என்ன ஆகுங்க, இந்த நீளமாக போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் இது பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு நம்ம உருட்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுக்கலாங்க. பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க, செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெஜிடபிள்ஸ் நம்ம எப்போயுமே டெய்லி நம்ம நறுக்கிறது தான். எல்லா காயிலையும் கொஞ்சம் நம்ம நறுக்கினதை எடுத்து வச்சிட்டோன்னா, மட்டன் வந்து நம்ம வாங்குவோம் இல்லைங்களா வீட்டில், கொஞ்சம் ஹார்டான பீஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்காக செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க தட்டில். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. கருக விட்டுறாமல் எடுக்கணுங்க இதை. பாருங்கள், நம்ம சுவையான மட்டன் வெஜிடபிள் கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம பர்த்டே பார்ட்டி, நம்ம வீட்டில் வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது, இந்த லீவ் நாள்லலாம் வரும்போது நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மயோனீஸ் சாஸ் வந்து நான் வீட்லேயே செஞ்சேங்க. இதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, நீங்கள் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.